இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெயில் என்பதை தாண்டி சம்பந்தப்பட்ட நபர் சஞ்சய் சிங் அவர்கள் அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு வாதத்தையும் நீதிபதி அவர்கள் கொடுத்துக்கிறாங்க. பொதுவா பெயில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிஷன் போடுவாங்க. இது பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, பேசக்கூடாது, பிரஸ் மீட்டை சந்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்கள் வெளிப்படையாகவே அரசியல் நடவடிக்கை ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதியை கொடுத்துட்டாங்க. இது ஆம் ஆத்மி கட்சிக்கு எத்தகைய பலத்தை சேர்க்கும்? சஞ்சய் சிங் எம்பி அவருடைய பிரச்சாரம் என்பது எத்தகைய பலத்தை சேர்க்கும் என்பது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப 6 மாத காலம் ஒருவரை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஆதாரத்தையும் கொடுக்கவே இல்லை. நீங்க சொல்வதை போல வீடியோ வாக்குமூலம் என்பது அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஈடி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இவர் 6 மாத காலம் சிறையில் இருந்ததற்கு என்ன பொறுப்பை ஈடி ஏற்க போகிறது? அப்போ பொய் வழக்கை போட்ட ஈடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை இப்ப ஆம் ஆத்மி சார்பாக வைக்கப்படுகிறது. இந்த 2 கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, முதல்ல அவருடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு எப்போதும் தடை விதிக்கவே முடியாது. காரணம், எவர் ஒருவருக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறதோ அவர்தான் அரசியல் ரீதியான நடவடிக்கையில் ஈடுபட முடியாதே தவிர, வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்தவர்கள் அரசியல் ரீதியான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று எந்த அழுத்தத்தையும் நீதிமன்றமும் தர முடியாது, சட்டத்திலும் அதற்கு இடமில்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்மையிலே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியினுடைய தீர்ப்பு வாசிக்கப்பட்டு விட்டது. அவர் ஊழல் குற்றச்சாட்டு, அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு கீழமை நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பை உறுதி செய்தது. அவருடைய அமைச்சர் பொறுப்பை அவர் ராஜினாமா செய்தார். அதற்கு அடுத்த கட்டமா அப்பீலுக்கு போனாங்க. அப்பீலுக்கு போனோன்னு என்ன பண்ணாங்க, இந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சுட்டாங்க, மீண்டும் அமைச்சர் ஆயிட்டார். இந்த இடத்துலதான் ரவி ரொம்ப மிஸ் ஆனாரு. ரவிக்கு பலமான கொட்டை தமிழ்நாடு அரசு வைத்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ரவி மாட்டிக்கொண்டார் இந்த விஷயத்துல. இப்ப இதே மாதிரிதான் பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வழக்கு ட்ரையலுக்கே வரல. வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை இதுவரை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியவில்லை என்பதை தாண்டி வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் எல்லாம் எங்கே போனது என்கின்ற ஒரு மாயமான சூழல் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. எனவே அவர் அரசியல் ரீதியாக எந்த நடவடிக்கையில் வேண்டுமானாலும் ஈடுபடலாம். அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் சட்ட ரீதியாக விதிக்க முடியாது. எனவே அவர்களுடைய கரங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல ரொம்ப குறிப்பா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. மக்கள் எந்த காரணத்திற்காக தங்களுடைய பிரதிநிதியாக சஞ்சய் சிங்கை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த பணிகள் 6 மாத காலம் தடைப்பட்டு போயிருக்கு. அதை கவனத்துல கொள்ளணும். இப்போ ஆம் ஆத்மி கட்சி அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு போவாங்க. இந்த 6 மாத காலமாக விடுபட்டு போயிருக்கக்கூடிய, என்னால் செய்ய முடியாமல் போன மக்கள் நலப்பணிகளை யார் ஈடு செய்வது, எதற்காக இப்படி ஒரு நடவடிக்கை என் மீது எடுத்தார்கள் என்கிற விளக்கத்தை அமலாக்கத்துறை தர வேண்டும் என்று நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறினால் அமலாக்கத்துறை பதில் சொல்கிற இடத்துக்கு வரும். அதுதான் தொடக்கத்துல இருந்து சொல்றோம். அமலாக்கத்துறை போன்ற ஏஜென்சிஸ் எப்போதுமே ஆளுகிற அரசுக்கு இணக்கமாக ஒரு போக்கை கையில் எடுக்கக்கூடாது. அது ஒரு பேராபத்தை உண்டாக்கி விடும். அந்த அமைப்புக்கே அது கேடு விளைவிக்கும். இப்ப நாளைக்கு மோடி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார். அமலாக்கத்துறையில நீதிமன்றத்தினுடைய படியில ஏறி நிக்கணும். இப்ப சஞ்சய் சிங் கேட்பாருல ஒரு மனுவை போட்டு, என்னால மக்கள் பணியை செய்ய முடியல, என்னை மக்கள் பணிகளை செய்வதற்காக அவர்களுக்கான வேலை செய்கிற ஊழியக்காரனாக என்னை மக்கள் நியமித்தார்கள், ஆனால் அந்த வேலையை செய்ய முடியாமல் 6 மாத காலம் தடைப்பட்டு போயிருக்கிறது. யார் பதில் சொல்லணும்? நீதிமன்றத்துல கேட்ட அமலாக்கத்துறை பதில் சொல்லித்தானே ஆகணும். எனவே நெருக்கடிக்கு ஆளாகி விடுகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியை முடக்குவதற்காகத்தான் இத்தனை நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு எடுத்தது. காரணம், டெல்லி என்பதுதான் அதிகார பீடம். அந்த டெல்லியிலே ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாரதிய ஜனதா என்று இருதுருவ அரசியல் இருந்த நேரத்தில் அந்த இருதுருவ அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த போர்ஸாக எமர்ஜ் ஆகி வந்துட்டாரு. இப்ப அங்கேயோட நின்றுடுவாருன்னு இவங்க நினைச்சாங்க. குஜராத் வரைக்கும் வந்துட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி கட்சி குஜராத் வரைக்கும் வந்துருச்சு. அங்கேயும் சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு. அங்கேயும் வெற்றிக்கான முகத்தை அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்கே ஆம் ஆத்மி கட்சி தேசிய கட்சியாக உருவெடுத்து விடுமோ, அடுத்த பிரதமர் வேட்பாளருக்கான தகுதி படைத்தவராக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விடுவாரோ என்கிற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அச்சத்தை தந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்காகத்தான் ஆம் ஆத்மி கட்சியை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்ற காரணத்தை காட்டி முதலில் அந்த கட்சியினுடைய துணை முதலமைச்சர், அதன் பிறகு சஞ்சய் சிங், அதன் பிறகு அந்த கட்சிக்கு பல்வேறு நெருக்கடிகள். ஏறக்குறைய 6 மாத காலமா நீங்க கணக்குல கொண்டு பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு கைது செய்திருவாங்க, நாளைக்கு கைது செய்திருவாங்கன்னு பூச்சாண்டி காட்டிக் கொண்டே இருந்தாங்க. திடீரென ஒரு நாள் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி, இது குறித்து நான் எல்லா விளக்கத்தையும் நிறைந்த நீதிமன்றத்தில் தந்திருக்கிறேன், சிறைச்சாலைக்கு செல்வது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, நான் தயாராக இருக்கிறேன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரா இல்லையா 2 மாதத்துக்கு முன்னாடி? இத்தனை நாட்களாக விட்டுவிட்டு இதோ கைது செய்கிறோம் என்ற பம்மாத்து வேலையை நீங்கள் காட்டிவிட்டு திடீரென தேர்தலுடைய நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு சார். இப்போ நாடு முழுவதும்
தேர்தல் ஆணையத்தினுடைய கைகளுக்கு அதிகாரம் கைமாறி போய்விட்டது. ஒரு காபந்து அரசு தான் இப்போது இங்கே இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டுருச்சு, அட்டவணை வெளியாயிடுச்சு. அப்போ எலெக்ஷன் ஃபார்மாலிட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுல்ல. இந்த நேரத்துல ஏஜென்சிஸ்க்கு எதுக்கு இந்த வேலை? ஏஜென்சி இந்த நேரத்தில் பின்வாங்கி இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. ஒரு முதலமைச்சரை கைது செய்யக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிகளுடைய வங்கி கணக்கை முடக்க கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கணும். உன் வழக்கெல்லாம் தேர்தலுக்கு பிறகு வச்சுக்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா தேர்தல் ஆணையம் கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்க்கிறது. எனவே இவர்கள் தங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்கின்ற வானளாவிய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஏஜென்சி, அமலாக்கத்துறை போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அத்துமீறி நடந்து கொண்டார்கள். இப்போது அதற்கு ஒரு கடிவாளத்தை நீதிமன்றம் போட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். ஆம் ஆத்மி கட்சிக்கு அடுத்த கட்ட உற்சாகத்தை இந்த பிணை வழங்கி இருக்கிறது. இன்னும் கூடுதலான பலத்தை அந்த கட்சிக்கு சேர்த்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்போது அவர்கள் கைது செய்தார்களோ அன்றைக்கு அந்த கட்சியினுடைய தோழர்கள் இனி எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அரசியலில் ஒரு அதிகாரத்தை, அங்கீகாரத்தை பெற்றுவிடக் கூடாது என்கிற மனநிலைக்கு கோபம் தழும்ப களத்தில் வந்து இயங்கி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம பார்க்கிறோம். நீங்க நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது டெல்லி ஆர்ப்பரிக்கவில்லை. மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட போது டெல்லி ஆர்ப்பரிக்கவில்லை. இப்போது பிறையிலே விடுதலையாகி இருக்கிற சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்ட போது டெல்லி ஆர்ப்பரிக்கவில்லை. அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரன் அவரும் முதலமைச்சர் தான், ஆனால் டெல்லியை உழுக்கவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது நடவடிக்கை என்பது டெல்லியை உலுக்கி இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆம் ஆத்மி கட்சி வீரியமாக களத்துக்கு வந்து விட்டது. இனி பாரதிய ஜனதா கட்சிக்கு சாவு மணி அடிக்கிற வேலையை அந்த கட்சி துவங்கி இருக்கிறது என்றுதானே பொருள். எனவே இப்போது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமான நடவடிக்கையாகவே இருக்கிறது. எனவே ஆம் ஆத்மி கட்சி உற்சாகமாக இயங்குவதற்கு இந்த பிணை உந்து சக்தியாக இருக்கிறது என்றுதான் நான் அரசியல் ரீதியாக பார்க்கிறேன். டெல்லி வருமான கொள்கை, அதாவது ஊழல் என்று பாஜக சொல்லக்கூடிய அந்த வழக்கில் இடியால் கைது செய்யப்பட்ட சஞ்சய் சிங் அவர்களுக்கு ஏறக்குறைய அது விடுதலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா பெயில் முதற்கட்ட நடவடிக்கை என்பதால் பெயில் கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்னதை போலவே ஈடியை நீதிபதி அவர்கள் துவம்சம் செஞ்சிருக்கிறாரு. எந்த ஆதாரமே இல்லாம எப்படி சிறையில் அடைச்சிங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறார். பொதுவாகவே பிஎம்எல்ஏ வழக்கை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பெயில் என்பது அரசியல் ரீதியாக கிடைக்கவே இல்லை. ஆனால் முதல் முறையாக சஞ்சய் சிங் அவர்கள் கிடைத்திருப்பது என்பது அடுத்தடுத்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அத்தனை நபர்களுக்கும் பெயில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வழக்கை ஏற்படுத்தி கொடுத்துகிறது என்பதை நம்ம மக்களுக்கு விளங்கும்படி எடுத்துக் கொடுக்கிறீங்க. நிகழ்ச்சி கலந்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.